சென்னை அடுத்த தையூரில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமது மகளை தவறாக சித்தரிப்பதாக பெண்ணின் தாய் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பெண்ணின் தாய் மற்றும் அவரது வழக்கறிஞர் இந்த விவகாரத்திற்கும் தமது மகளுக்கும் தொடர்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு மிக துரிதமாக அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பத்திரிகை சந்திப்பு நடத்திருக்கின்றோம். மீதி அவள் தாயார் பேசுவார். எங்க பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. தப்பா நியூஸ் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு. என்னால ஒண்ணே முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. என் பொண்ணு நியூஸ் தப்பா வெளியே போடுறாங்க. இருக்குதா இல்லன்னு தெரியல. ஒரு பொண்ணு வாழ்க்கை தானே, அந்த பொண்ணு வாழ்க்கை பாக்குறாங்களா? ஒரு பெண்ணுன்னு தெரியாம தப்பா பேசுறாங்களே. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாத்துலயும் அது தப்பா போடுறாங்க. எங்களால முடியல. எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. என்னால பேச முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாரும் பொண்ணு புள்ள வச்சிருக்காங்க. யோசிக்கலையே யாருமே. எங்களால முடியல. நீங்க தான் எனக்கு. நீங்க எல்லாம் பாருங்க. எங்களால முடியல. எங்களை காப்பாத்துங்க. எங்களை பாருங்க. எங்களை காப்பாத்துங்க. என்னால வேற எதுவும் பேச முடியல. எனக்கு பேச தெம்பு இல்ல. சின்ன பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க எங்களை. நாங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. கடவுளே, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என்னால வேற பேச தெரியல எனக்கு. இல்ல, அந்த கொலை வழக்கு வந்து இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி பேச நாங்க ஆக்சுவலா அதுக்காக வரல. இந்த அஸ்வதியை பத்தி ரொம்ப தப்பா வந்து மீடியால வந்துட்டு இருக்கு. எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. அவருதான் வந்து இந்த இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அஸ்வதியை வந்து இவர் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர். இந்த பொண்ணு மைனர் பொண்ணு தானே. இது அவர் தான் ரொம்ப, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. அவ அஸ்வதி தான். எல்லாமே போட்டாங்களே. எல்லாமே எல்லாமே போட்டாங்களே. அஸ்வதி போட்டோல இருந்து போட்டாங்களே. போட்டோலாம் எடுத்து போட்டாங்க. எல்லாமே அந்த குழந்தை போட்டோ எப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக் பண்ணிட்டாங்க. லவ் கிடையாது. எங்க பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இப்பதான் +2 முடிச்சு 3 நாள் தான் காலேஜே போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பிரவீன் வந்து அந்த அஸ்வதியை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க அந்த பெண்ணுடைய அப்பா கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க. கேட்கவே இல்லை. ஃபாலோ பண்றதுன்னு சொல்றாங்க. இவங்க கூப்பிட்டு வான் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து கோர்ட்ல இப்ப கேஸ் போயிட்டு இருக்குது. நாங்க அதுக்காக சொல்ல வரல. அந்த பெண்ணை வந்து ரொம்ப தவறா சித்தரிச்சு போடுறாங்க பயங்கரமா. கேஸ்ல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் பேச முடியாது. அது இது பிணை போட்டிருக்காங்க. அது தனி இது. இப்ப வந்து சின்ன பொண்ணு இது. இப்ப வந்து காலேஜ் சேர்ந்து 3 நாள் தான் ஆகுது. இன்னும் அது கிளாஸ் கூட போக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு ரொம்ப இருக்கு. அதுக்காக தான் இப்போ சரி இது ஊடகத்துல வந்து ரொம்ப மிகப்படுத்த வேணாம். அதுக்காக தான். மற்றபடி அவங்க செஞ்சது தவறா. அது கோர்ட்டு நீதிமன்றம் அது முடிவெடுத்துக்க போறாங்க. அது அந்த ட்ராக் நாங்க வரல. நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, அது மைனர் பொண்ணு சட்டமே சொல்லுது. அங்கங்க என்ன சொல்றாங்க, மைனர் பொண்ணை பத்தி வெளியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைனர் பொண்ணு அது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் இந்த சந்திப்பே. மற்றபடி அந்த கேஸ் பத்தி நாங்க பேச வரல. அது நடந்தது வந்து நீதித்துறை வந்து அது என்ன வழங்குதோ நாங்க ஏத்துக்க போறோம். அது இல்ல, அந்த பாப்பாவை பத்தி நாங்க குழந்தைய பத்தி தான் பேசுறது. அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எதை திறனாவே அந்த பாப்பா பேர் தான் வருது. ரொம்ப அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தை போட்டு ரொம்ப வந்து அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ரொம்ப போட்டு ரொம்ப தவறான இதில் வந்து போட்டோஸே ஒரு நியூஸ்ல காட்டாங்க. அந்த பாப்பா இன்ஸ்டால இருந்து எடுத்து போட்டாங்க. எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த குழந்தை அப்படியே எடுத்து போட்டாங்க. நாளைக்கு அது லைஃபே போயிடுச்சு. இப்ப அது யாரு கல்யாணம் பண்ணிப்பா? எல்லாமே போயிடுச்சு. படிப்பு எல்லாமே போயிடுச்சு. அந்த பாப்பா காலேஜ் கூட போக முடியல. காலேஜுக்கு போக முடியல. 3 நாள் தான் காலேஜ் போயிட்டு ரொம்ப அசிங்கப்படுறாங்க.
வீட்டு பக்கத்துல இருக்கிற சதீஷ்குமார்ன்றவரு பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் காதல் பண்ணாங்க. அவங்க பொண்ணோட அப்பா வந்து வீட்டு வந்து மிரட்டினாரு. ஒரு தடவை அந்த பையனை பிரவீன்குமார கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அவங்க இது பண்ணாங்க. நீங்க சொல்றீங்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட போது அது புரியுது. ஆனா ஒரு பையன் இறந்துட்டாங்க. அந்த விஷயத்துல வந்து அந்த நீதிமன்றத்துல போயிட்டு இருந்து உங்களுக்கு வெளியே அந்த பொண்ணை பத்தி பேசக்கூடாதுன்னா நீதிமன்றத்திலே ஒரு ஸ்டே வாங்கிக்கலாம். அந்த பொண்ணை பத்தி யாரும் பேசக்கூடாது. மறுபடியும் நீங்க வந்து இங்க பேசுறதுன்றது ஒரு நரேஷன் உருவாக்குறது. அப்படிலாம் இல்ல. இப்ப சொன்னீங்க சதீஷ்குமார் சொல்லிட்டு அந்த விஷயம் எங்களுக்கு உண்மையிலுமே இதுல நான் பார்க்கல. நானு அவங்க வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க. நான் இருக்கிற பகுதி செங்கல்பட்டு பகுதி. இந்த வழக்குக்கு வந்து வழக்கு நடத்துற வழக்கறிஞர் தான் நானு. இப்ப நாங்க எதுக்காக வந்திருக்கோம், இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான். இப்ப வந்து அது சம்பந்தமா வந்து நாளைக்கு போயிட்டு நாங்க வந்து கமிஷன்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த மீடியால இது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த இது பிரவீனை பத்தி நம்ம அந்த கொலை வழக்கு பத்தி நமக்கு எதாவது பேச வரல. அது வந்து நீதிமன்றத்துக்கு தான் அதை பத்தி பேசுறது நல்லா இருக்காது. இல்ல நாளைக்கு அதுக்கு சட்டப்பூர்வமா புகார் கொடுத்துருப்பாங்க. இல்ல நாங்க அதான் சொல்றோமே, அந்த பிரவீன் அந்த இது இல்ல, இந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த பாப்பா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ரொம்ப மிகைப்படுத்துறாங்க. தேவையில்லாத போட்டோஸ் எல்லாம் மாப்பிங் பண்ணி ஒன்னா வச்சு எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வேணாம் தான் கோரிக்கை வைக்கிறோம். நாங்க அந்த என்டையர்லி அந்த செஞ்சது வந்து நியாயப்படுத்தியோ இல்ல அது வந்து அதை பத்தி அங்க பேச வரவே இல்லை. அது வந்து கோர்ட் முடிவு பண்றது. அது அவங்க பிணை போட்டிருக்காங்க, வெளியே போறாங்க, அது தனி சாப்டர். நாங்க அதுக்காக வரல, அதை நாங்க நியாயப்படுத்தவும் இல்லை. ஒரு பெண்ணு அவருடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை குறிச்சு தான். அது மைனர் பொண்ணு, உங்களுக்கு தெரியாது என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு மைனர் பொண்ணுகளுக்கு. அதுக்காக தான் தவிர மற்றபடி அந்த கொலை வழக்கு பத்தி எங்க நியாயப்படுத்தி பேசவே வரல. அது ஏழுமலை பத்தியோ இல்ல பிரவீனை பத்தியோ மற்ற பத்தி நாங்க பேச அது அவங்க என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. நாங்க சொல்றது ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். மேற்கொண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நம்ம இது எடுக்க வேணான்றது ஒரே கான்செப்ட். இல்ல 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 அதான் ஒரு போட்டோல இவங்க தனியா இருப்பாங்க, ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை எடுத்து இந்த தம்பி கூட சேர்த்து வச்சு போட்டிருப்பாங்க. அதுதான் சொல்றோம். அதுதான் சொல்றோம். இல்ல அந்த போட்டோ இருக்கு. அது லவ் கிடையாது. அதுக்கு 17 வயசு தான் ஆகுது. லவ்னா நானே தெரியாதே. அது 17 வயசு தானே ஆகுது. அது லவ்லாம் இல்ல. இல்ல நாங்க அதை சொல்லவே இல்லையே. நாங்க நீங்க தான் கேள்வி கேட்டுட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த கோரிக்கை தான் வச்சோம். நாங்க எடுக்கும் போது என்ன சொன்னோம்னா ஒரு கோரிக்கை தான். அது வந்து மீடியால கொண்டாடாதீங்கன்னு தான் சொல்றோம். அது மைனர் பொண்ணு, அது கொஞ்சம் வெளியே இது பண்ணாதீங்க. அது வந்து சட்டப்பூர்வமா நாங்க பாக்குறோம், நீதிமன்றம் இது பண்ணி தான் சொல்றோம். இது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இது இன்ஃபுளுன்சர் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் லைவ் பேட்டி எடுத்து வேற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாம். அதுக்காக தான் வந்தோமே தவிர நாங்க இப்பயும் திருப்பி சொல்றோம், அந்த கேஸை பத்தி நாங்க நியாயப்படுத்தி பேசவே இல்லை. அது வழக்குக்கு வந்து அதுக்கு நீதித்துறை தண்டனை கொடுக்குமோ அது தனிப்பட்ட சாப்டர். நாங்க அதை பத்தி பேச வரல. 7 மொழியும் மொத்தம் நியாயப்படுத்தி அதை பேச வரல. அது வந்து செஞ்சிருக்க கூடாது. அது கொலைன்றது வந்து தீர்வு கிடையாது. அது விட்டுருங்க. அது நாங்க வந்து அந்த பாப்பாக்காக தான் வந்து